ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தில் பார்ட் 5 வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து கடைசி பார்ட். இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ எதுக்காக இந்த லெசன் வந்து நம்ம இவ்வளோ டீப்பாக பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த தடவை நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 20 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பாடம் வந்து ஓவராலா வந்து கவர் ஆகும். நெறைய இடங்கள்ல வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்ல வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ டீட்டெயில்டா வந்து பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதில என்ன நம்ம சொன்னோமோ, என்ன இம்பார்ட்டன்ட்டா சொன்னோமோ, எது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இது இந்த லெசன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கும். சரியா? ஸோ எல்லாத்தையும் வளவளன்னு படிக்காம, என்ன ஃபேக்ட்ஸ் குடுத்துருக்காங்களோ, என்ன மெயின் பாயிண்ட் குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் ஷார்ட்டா நோட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ நீங்க புக்கு ஃபுல்லா உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. சரியா? ஸோ இந்த லெசன் இப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம், இதுக்கான ஹைலைட்டட் பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து போட்டுருவோம். சரியா? ஸோ அதில யாரும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, கீழ டெலகிராம் சேனல் லிங்க் குடுக்குறேன். அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்ற மாரி தான் கையில வந்து நோட்டு, பென் வந்து எடுத்துக்கோங்க. இல்ல புக் இருந்தா புக் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்ல வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? ஸோ எப்பயுமே வந்து நம்ம நடத்தும்போதே நீங்க அதோட சேர்ந்து நீங்க அத மார்க் பண்ணி அங்கங்க குறிச்சு வச்சீங்க அப்படின்னா தான், நீங்க அத திரும்ப எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ஞாபகம் வரும். சரியா? ஸோ என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றோம். சரியா? ஓகே. இப்ப இந்த இதில என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஏரியாங்க. இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு. ஓகேவா? திருவள்ளுவர், காந்தி, அம்பேத்கர் இவங்கலாம் வந்து இந்திய பொருளாதாரத்த பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி குடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஓவராலா டக்கு டக்குன்னு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போய்க்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு நாளே நம்ம ஆளு வள்ளுவர் தான். சரியா? திருவள்ளுவர் பொருளாதார கருத்துக்கள் காலத்தால் அழியாத அறநூலான திருக்குறளின் காண கிடைக்கின்றன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுக்கு வந்துடலாம் டைரக்டா. வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளின் 2ஆம் பகுதியான பொருட்பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன. சரியா? எங்கே மிகுதியா இருக்கு? பொருட்பால்ல அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க. அதுல பொருட்பால்ல அதிகமான கருத்துக்கள் குடுத்துருக்காங்களாம். அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மழைதான் உணவு தருகிறது. மழைதான் பொருளாதார வாழ்வில் அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார். யாரு? வள்ளுவர். வள்ளுவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மழை தான் நம்மளுக்கு பொருளாதாரத்துக்கான ஆதாரமே. ஏன்னா, மழை பெஞ்சா தானே இங்க விவசாயமே நடக்கும். என்ன சொல்றீங்க? மழை இல்லாம, தண்ணி இல்லாம இங்க எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ, அத தான் வந்து அவரு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்ப அடுத்தது. ஸோ, இங்க என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. உற்பத்தி பத்தி கருத்துக்களை திருவள்ளுவர் உற்பத்தி காரணிகள் என்னென்ன சொல்றாரு? முதல் அப்படின்னா, முதல்னா என்னது? முதல் போடுவோம் தெரியுமா? அது நிலம், உழைப்பு, அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து பல கருத்துக்களை திருவள்ளுவர் எளிமையாக கூறியுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த குறள் இதுக்கு வந்து பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அடுத்து வந்து வேளாண்மைக்கு வந்துரும். இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? திருவள்ளுவர் வேளாண்மை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்கிறார். சரியா? வேளாண்மை தாங்க இப்ப அடிப்படைங்கிறாரு. நம்மளுக்கு வேளாண்மையில இருந்து தான் நம்மளுடைய பொருளாதாரமே தொடங்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? உலகத்துடைய அச்சாணியே வந்து வேளாண்மை தான் அப்படிங்கிறாரு. சரியா? உழவுத் தொழில் யார் செய்றாங்களோ, அவங்க தான் வந்து தலை சிறந்த மனிதர். உழவுத் தொழில் செய்றவங்க மட்டும் தான் நம்மள இந்திய பொருளாதாரத்த நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா, உழவுத் தொழில் மட்டும் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணி, ஒரு அடித்தளம், ஒரு ஆரம்பமே அங்கே தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஆனா இன்னைக்கு வந்து நம்ம உழவுத் தொழில் வந்து எந்த அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. ஸோ பொருளாதார ரீதியாக பிற துறைகளின் செழுமை வேளாண்மை துறையின் செழுமையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இதுல என்ன சொல்றாரு? இந்த குறள் பாருங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்றாரு. சரியா? உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதினார் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொது நிதி. பொது நிதியை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்புகளில் வந்து விரிவாக எழுதியிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னென்ன சொல்றாருன்னா, வருவாய் உருவாக்குதல், வருவாயை சேகரித்தல், வருவாய் நிர்வாகம்,
அதுக்கப்புறம் பொது செலவு பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வருவாயை வந்து முதல்ல உருவாக்கணுங்க. முதல்ல நம்மளுக்குன்னு வந்து ஒரு இன்கம் சோர்ஸை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இன்கம்மை வந்து சேமிக்கணும். அந்த பணத்தை சேமிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சேமிச்ச பணத்தை சரியா நம்ம நிர்வாகம் பண்ணணும். எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? அடுத்து வந்து எதுல வந்து தங்கம் கோல்டு வாங்கலாமா? இடம் வாங்கலாமா? ஸ்டாக்ல போடலாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம அதை சரியா வந்து நிர்வகிக்கணும். அதுக்கப்புறம் பொது செலவுகள் சரியா? பொதுவான செலவுகள்ல நம்ம எப்படி எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ பொது செலவை பத்தி அடுத்து நம்ம பார்க்குறோம் பாருங்க. திருவள்ளுவர் சமநிதி நிலை அறிக்கையை பரிந்துரை செய்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரியா? எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சமநிதி நிலை இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சமநிதிநிலை இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. திருவள்ளுவர் அப்படின்னு வந்து போடணும். சரியா? ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, அதாவது நம்ம கிட்ட உபரி நிதிநிலை இருக்கணும்னு சொல்றாரு. நம்மளுடைய வருமானம் ஒரு 10,000 இருக்குன்னு வைங்களேன். ஸோ நம்மளுடைய செலவு ஒரு 5,000. அப்ப நம்மளோட சேவிங்ஸ் என்ன? 5,000. ஸோ இதுதான் வந்து உபரி. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய காசு. சரியா? ஸோ இது வந்து உபரி நிதிநிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுவே சம நிதிநிலைனா நம்மளுக்கு ஒரு 10,000 வருமானம் வருது. நம்மளுடைய செலவு 10,000. ஸோ அதுக்கு அப்ப சமமாயிருச்சு. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்துச்சுப்பா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த நிலைமை கூட இருக்கலாம். ஆனா எப்பயுமே நம்மளுடைய வருமானம் 10,000 இருக்கு. ஆனா நம்மளுடைய செலவு 50,000 இருந்துறக்கூடாது. புரியுதா? ஸோ இத தான் வந்து வள்ளுவர் சொல்றாரு. சரியா? எப்பயுமே ஒரு அரசாங்கம் நம்மளுடைய நாடு வந்து செலவுகள கட்டுப்படுத்தி இருந்தாலே போதும். சரியா? அதோடைய வருமானம் குறைவா இருந்தா கூட பரவால்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? ஸோ அடுத்து வெளிநாட்டு உதவி. திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவே இல்லைங்க. அவர் வெளிநாட்டுல போய் நீங்க ஒரு விஷயம் கேட்கறதுக்கு வந்து சும்மாவே இருக்கலாங்கிறாரு. சரியா? குறள் 739ல வெளி உதவி கோரும் நாடுகள் நாடுகளே அல்ல அப்படிங்கிறாராம். நாடே கிடையாது. வெளிநாட்டுல போய் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க, எங்களுக்கு வந்து அது பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படிங்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நாடே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அடுத்தது வறுமையும் பிச்சை எடுத்தலும். நம்ம இதுல என்னென்ன பாயிண்ட் சொல்றோமோ, எந்தெந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி முக்கியமா சொல்றோமோ, அத மட்டும் நோட்ஸ் எடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மத்ததெல்லாம் நீங்க ஜென்ரலா ரீட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும் ரீட் பண்றதுக்கு. நீங்க எக்கனாமிக்ஸ பத்தி பயப்படுறீங்க. நெறைய பேர் வந்து, "சார் எக்கனாமிக்ஸ் வந்து கஷ்டமா இருக்கு சார். எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது." அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. பயப்படாதீங்க. காமா படிங்க. இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு பாடம் வந்து படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, எல்லாரும் என்ன நெனைக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி படிச்சோனே வந்து நம்மளுக்கு 100% வந்து நம்மளுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும். 100% வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னு வந்து நெனைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, சரியா? நீங்க டாப்பரா இருக்கலாம், ஸ்கூல் டாப்பரா இருக்கலாம், காலேஜ் டாப்பரா இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலுமே சரி, நீங்க ஒரு பாடத்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது, உங்களுக்கு ஒரு 50 டூ 75% தான் வந்து உங்களுடைய மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுடைய படிக்கிற முறைய பொறுத்து. ஸோ அடுத்தடுத்து நீங்க டெஸ்ட் எழுத, ரிவிஷன் பண்ண, ரிவிஷன் பண்ண, ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுத தான் உங்களுக்கு அந்த 70% அப்படிங்கிறது 80 ஆகும், 85 ஆகும், 90 ஆகும், 95 ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெசன்ல நாலேட்ஜ் வந்து நம்மளுக்கு கூடிக்கிட்டே போகும். சரியா? ஸோ எடுத்தோனே வந்து நம்மளுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிரணும் அப்படின்னு வந்து நெனைக்காதீங்க. இது வந்து பெரிய லெசன் தான். ஸோ அதனால என்னென்ன டாபிக் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டா சொல்றோமோ, அத மட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அத மட்டும் வந்து நல்லா படிங்க. சரியா? திரும்ப திரும்ப பாருங்க. உங்களுக்கு இப்ப கரெக்ட்டா வந்து மைண்ட்ல வந்து நின்றும். சரியா? ஸோ இது எல்லாமே ஃபேக்ட். நம்ம இப்ப பார்க்க போற எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்ததும் சரி, இப்ப பார்க்குறதும் சரி, எல்லாமே வந்து ஃபேக்ட். சரியா? கான்செப்ட் கிடையாது. ஃபேக்ட். ஸோ அதனால இத அப்படியே நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. வறுமையும் பிச்சை எடுத்தலும் அப்படின்னு வந்துங்கிற தலைப்புல என்ன சொல்றாருன்னா, வறுமையே அனைத்து தீமைகளுக்கும் வேராய் இருந்து எக்காலத்தும் தீராத துன்பங்களை தருவதாகும் அப்படின்னு வந்து சொல்றாருங்க. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வறுமை தான். அதாவது வருமானம் இல்லாம வறுமையில இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்து திருடுறாங்க, கொலை பண்றாங்க, தவறுகள் செய்றாங்க. ஸோ இந்த மாரியான காரணங்கள் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை என்ன அப்டின்னா, வறுமை அப்படின்னு தான் வந்து சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் செல்வம். செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி, அதுவே இலக்கல்ல என்று திருவள்ளுவர் கூறுகிறார். சரியா? செல்வம் அப்படிங்கிறது நம்ம வாழ்றதுக்கான ஒரு வழி.
அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறதே கிடையாது. சரியா? அத தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சந்தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் அவரு அந்த மாரி குறிப்பிட்டிருக்காரு. சரியா? அடுத்து நலம் பேணும் அரசு அப்படின்னா, ஒரு நல்ல அரசு நம்மளுடைய மக்களினுடைய நலன வந்து பேணுற அரசு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நல்லா இருக்கணும், மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் முதலான காரணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. சரியா? இந்த மாரி விஷயங்கள் இருக்கவே கூடாதுங்கிறாரு. வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் இது எதுவுமே ஒரு நாட்ல இருக்கக்கூடாது. அந்த நாடு தான் அந்த நாட்டினுடைய அரசு தான் அந்த நாட்டு மக்களின் நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அதாவது நலன் பேணும் அரசின் முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னா, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள். சரியா? பெருஞ்செல்வம். அதாவது வறுமை இல்லாம இருக்கணுங்க. பெருஞ்செல்வம் கூட வேணாம் நம்மளுக்கு. என்ன சொல்றீங்க? பெருஞ்செல்வம் கூட வேணாம். ரொம்ப கோடி கோடியா கொட்டணும்னு கூட யாரும் இங்க கேட்கல. வறுமை இல்லாம அடுத்த வேள சாப்பாட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருடைய கருத்துமா இருக்கு. சரியா? அடுத்து நல்ல விளைச்சல். நல்ல விளைச்சல் இருக்கணுங்க. விவசாயத்த தான் திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. நல்ல விளைச்சல் இருக்கணும். அடுத்து வளமும் மற்றும் மகிழ்ச்சியும். வளம் இருக்கணும். நல்ல மகிழ்ச்சி இருக்கணும். மக்களுக்கு முழு பாதுகாப்பு. ஃபுல் சேஃப்டி இருக்கணுங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பெண்களுடைய நிலைமை வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்ல. எத்தனையோ விஷயங்கள் வந்து நியூஸ்ல பார்க்குறோம். டெய்லி பார்க்குறோம். அதான் என்னைக்கோ ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், 6 வருஷத்துல ஒரு நாள், 2 வருஷத்துக்கு ஒரு நாள் நடந்துகிட்டு இருந்ததெல்லாம் இப்ப வர வர டெய்லி சாதாரணமான ஒரு நியூஸா போயிருச்சு. எல்லா இதுல நியூஸ்ல முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம். இப்பலாம் வந்து நியூஸ்லலாம் வந்து அடிக்கடி வந்து இந்த கொலை, கொள்ளை இப்படிலாம் வந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா இப்பலாம் அடிக்கடி வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல், பாலியல் சீண்டல் இந்த மாரி நியூஸ்லாம் டெய்லி ஒரு 10 நியூஸ்னா அதுல 3 நியூஸ், 4 நியூஸ் வந்து இந்த நியூஸா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அன்னைக்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா யார் வந்து இத பின்பற்றுவா? யார் பின்பற்றல அப்படி ஒரு அரசு வந்து பின்பற்றலைன்னா, அது யார் கேட்பா? அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? ஸோ அடுத்து மகாத்மா காந்தியடிகள பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ 1921ஆம் ஆண்டில் காந்தி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால், அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது. மேலும் அது பாவமானது அப்படின்னு வந்து சொல்றாருங்க. சரியா? ஒரு தேசத்தின் அல்லது தனியார் தார்மீக ஒழுக்க நெறிகளை, அதாவது ஒழுக்க நெறிகள வந்து யார் யார் வந்து மீறுறாங்களோ, யார் யார் வந்து ஒழுக்க நெறிகள மீறி மத்தவங்கள காயப்படுத்துறாங்களோ, கஷ்டப்படுத்துறாங்களோ, அந்த அந்த பொருளாதார நடவடிக்கை அப்படிங்கிறது மிக இழிவானது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ அடுத்தது கிராம குடியரசு. காந்திய பொருளாதார சிந்தனைகளின் சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கிராம குடியரசு. கிராம குடியரச பொறுத்தவரைக்கும் இவர் காந்திய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நம்ம திருவள்ளுவர பத்தி பார்த்தோம். திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? வேளாண்மை தாங்க அப்படின்ட்டு சொல்ட்டாப்ல. இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, கிராமம் தான். கிராமத்த தான் நீங்க வந்து வளர்க்கணும். கிராமம் வந்து தன்னிறைவு அடைந்தாலே போதுங்க. இந்தியா வந்து பொருளாதாரத்தில மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போயிருங்க. நீங்க வந்து நகரமயல் நகரத்த வந்து நீங்க அதிகப்படுத்துறது, அத வந்து நீங்க நகரத்தில வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றது, நெறைய கம்பெனிஸ வந்து உள்ள கொண்டு வந்து, நெறைய மிஷின வச்சு வேல பார்க்கறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு இவரு. சரியா? அதாவது மிஷினரியே வந்து மிகப்பெரிய பாவம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க பாருங்களேன். இத ஃபுல்லா வந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். என்னடா காந்தியா இப்படி சொல்லியிருக்காரு? இயந்திரங்கள் வந்து நம்ம நாட்டோட லாபம் கிடையாது. அது வந்து பாவம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. மனிதர்கள் வந்து இயந்திரங்கள் வந்துருச்சு அப்படின்னா, மனிதர்கள் வந்து ரொம்ப இதா போயிருவாங்க. அப்படின்னு வந்து அப்பவே வந்து சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இத பாருங்க. கிராம குடியரசு அப்படின்னா, அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகரமயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காந்தியடிகள். ஓகேவா? கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இயந்திரங்கள். காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தார். காந்தியடிகள் இயந்திரங்களின் தீமைகள் குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். அவற்றின் தீமைகள் மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரியா? அது போக இயந்திரங்கள் வரமல்ல, மாறாக நமக்கு சாபம் என்று நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தி அப்படின்னு போடணும். ஓகேவா? கேட்பாங்க. அடுத்து இந்த இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மகாத்மா காந்தியடிகள். ஓகேவா? ஸோ கொஸ்டின் மாதிரி படிக்கணும். சரியா? இதே மாரி இத கூற்று காரணங்கள்லயும் கேட்பாங்க. இப்ப இவரு என்னென்ன சொல்லியிருக்காரு? அதிக இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகரமயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தவர் மகாத்மா காந்தி. அடுத்து குடுப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் கூற்று காரணங்கள். செகண்ட் பாயிண்ட் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் மகாத்மா காந்தி. அடுத்து 3வது இயந்திரங்கள் சாபம் அல்ல, நம்மளுக்கு மிகப்பெரிய வரம் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. இது 3ல எது தவறுன்னு கேட்பாங்க.
அப்ப இந்த 3 பாயிண்ட்ல எது தவறு? நம்ம இயந்திரங்கள் சாபம் இல்ல, வரம் கிடையாது. இயந்திரங்கள் வரம் அல்ல, நமக்கு சாபம் அப்படின்னு வந்து காந்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது சரியான பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்படி படிக்கணும். ஒவ்வொன்னையும் வந்து நீங்க லிங்க் பண்ணி படிக்கணும். கூற்று காரணங்கள்ல கேட்பாங்க. ஸோ போன வாட்டி நம்ம பாலிட்டி டெஸ்ட் வந்து குடுத்துருந்தோம். ஸோ அதில நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, "சார் கூற்று காரணங்களா இருந்துச்சு. உங்க கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு சார்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு தான் கொஸ்டினே எடுக்கிறோம். சரியா? குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம கொஸ்டினே வந்து எடுக்கிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நீங்க அங்கே போய் திணறிறக்கூடாது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம பழைய மாரி கிடையாது குரூப் 4 இப்ப. முன்னாடிலாம் வந்து வாட் இஸ் வாட்? ஜென்ரலா கேட்டாங்க. வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அப்படின்னு போட்டு போயிரலாம். இப்ப அப்படிலாம் கிடையாது. 200 கேள்வியில 100 கேள்விகள் வந்து கூற்று காரணம் வரும். ஸோ அப்ப நீங்க இப்பயிலேருந்து பிராக்டிஸ் பண்ணா தான், நீங்க அங்கே போய் இருக்கிற டயத்துக்குள்ள ரீட் பண்ணவே முடியும். நீங்க அங்கே போய் தான் புதுசா கூற்று காரணங்களே பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களால ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு 10 கொஸ்டின் ரீட் பண்றதுக்குள்ள உங்களுக்கு டைமே முடிஞ்சு போயிரும். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, தொழில்மயம். தொழில்மயம்னா, நாட்டின் திறன் முழுவதையும் சுரண்டுவதை தொழில்மயம் சார்ந்துள்ளது என கருதினார். யாரு? மகாத்மா காந்தியடிகள். ஓகேவா? ஸோ அடுத்தது கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ, புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ, புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில்தான் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ, புறநகரங்களிலோ இல்லை. டேஷ் அப்படின்னு குடுத்துருவாங்க. கிராமங்களில் அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது அறக்கட்டளை கோட்பாடு. தற்போதைய முதலாளித்துவ தற்போதைய முதலாளித்துவ முறையை மாற்றி சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே அறக்கட்டளை கோட்பாடு எனப்படும். சரியா? முதலாளித்துவம் வந்து இருக்கக்கூடாது. சமத்துவ சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அடுத்து உணவு பிரச்சனை. உணவுப் பொருட்களின் மீதான எவ்விதமான கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தாருங்க. உணவுப் பொருட்கள் மேல வந்து இந்த டாக்ஸ் போடுறது, இந்த கூடுதலா வரி விதிக்கிறது, ஸோ இந்த மாரி வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாரி பிரச்சனைகளே கட்டுப்பாடே இருக்கக்கூடாது. உணவுங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவா கிடைக்க வேண்டிய ஒண்ணு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து மக்கள் தொகை. காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை எதிர்த்தார். அதாவது செயற்கையா இப்ப போய் குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அத வந்து எதிர்த்திருக்காரு. ஏன்னா நம்மளுடைய உடம்புகள் நம்மளுடைய மக்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும். அதனால நெறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எதிர்த்திருக்காரு. ஆனா மக்கள் தொகைய வந்து கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, தன் கட்டுப்பாடு, பிரம்மச்சாரியம் ஆகியவற்றை வலியுறுத்தினார். ஓகேவா? என்னென்ன? தன் கட்டுப்பாடு, பிரம்மச்சாரியம் ஆகியவற்றை வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது மதுவிலக்கு. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயைத் தருகிறது. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட, ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ எந்த விதமான இந்த மாரி விஷயங்கள நம்ம இன்னும் பார்க்கல. மதுவிலக்குன்னு வந்து நம்மளும் வந்து ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாரி எதுவும் நடக்கிற மாரியும் தெரியல. ஸோ இல்ல இப்படிலாம் சொல்லி சொல்லி நம்மள ஏமாத்துறாங்களாங்கிறதும் தெரியல. சரியா? ஸோ அத வந்து இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்ல. மாறாக நோயை தருவது. அது ஒரு பாயிண்ட்டு. அத விட இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட, ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் என கூறியவர் யார்? அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ட ஃபுல்லா நீங்க ஒண்ணா கூட எழுதிக்கலாம். மகாத்மா காந்தின்னு போட்டு, இந்த மாரியான பாயிண்ட் அதாவது இந்தியா குடிகாரர்களின் நாடல்ல இருப்பதை விட, ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். அடுத்து இன்னொன்னு சொல்லியிருப்பாரே, இயந்திரங்கள் வரமல்ல, மாறாக நமக்கு சாபம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள். உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலோ, புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான். அப்படின்னு இந்த மாரி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ, ஸோ மகாத்மா காந்தியடிகள்னு ஒரு பாயிண்ட் போட்டு, இத எல்லாத்தையும் வரிசையா எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போதோ, இல்ல அத ரெஃபர் பண்ணி படிக்கும்போதோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவ பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ச இவர் வந்து யாரு அப்படின்னா, இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. கரெக்ட்டா? ஸோ ஏன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு பாடத்திலே வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல், சரியா? சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதம அமைச்சரா வந்து இவர் தான் பதவியேத்தாரு. அப்பேலருந்து 1964ஆம் ஆண்டு இறக்குற வரைக்கும் இவர் தான் பிரதமரா இருந்தாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இவர் வந்து மிகப்பெரிய தேசபக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி. ஓகேவா? ஸோ அடுத்தது மக்களாட்சியும் மதசார்பின்மையும். மக்களாட்சி முறையை உறுதியாக நம்பியவர் ஜவஹர்லால் நேரு. சரியா? அவர் பேச்சுரிமை,
குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி மற்றும் பாராளுமன்ற மக்களாட்சி ஆகியவற்றை நம்பியவர். சரியா? இது எல்லாத்தையுமே ஏன்னா அப்பதானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி பாலிட்டி பாடம் பார்த்திருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அத பார்த்திருந்தீங்க, அத கவனிச்சிருந்தீங்க, அத கரெக்ட்டா படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே புரியும். ஓகேவா? மதசார்பின்மை என்பது எல்லா மதங்களிலும் சமமான மரியாதை அளித்தல் ஆகும். ஓகேவா? ஸோ முதல்ல மதசார்பின்மை என்பது எல்லா மதங்களிலும் சமமான மரியாதை அளித்தல் அப்படிங்கிறத கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து ஜவஹர்லால் நேரு தாங்க. ஸோ இதுல வந்து இவரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அடுத்தது திட்டமிடுதல். பொருளாதார திட்டமிடுதலை நம் நாட்டின் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருக்கே சேரும். சரியா? பொருளாதாரத்த திட்டமிடணும். ஸோ இன்னைக்கெல்லாம் அறிக்கை சப்மிட் பண்றாங்க பார்த்தீங்களா? நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட் தாக்கல். ஸோ இந்த மாதிரி பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினதே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரியா? ஸோ அடுத்து 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து பேசினார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கிறது அப்படின்னு. அதாவது ஒரு பிளான் பண்றது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஒரு திட்டமிடுறோம், ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா, அந்த பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனித சக்தி வளங்களையும், பணம் இவற்றை வந்து சிறந்த வழிகள்ல வந்து பயன்படுத்தணும். சரியா? நம்மள்ட்ட 2 இருக்கு. அதாவது இப்போ இந்திய நாடு வந்து ஒரு ஒரு பிளான் பண்றாங்கப்பா. ஸோ இந்த மாரி வந்து நம்ம ஒரு விஷயம் செய்வோம்னு பிளான் பண்றாங்க. அப்ப 2 விஷயங்கள் வந்து கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்ன? மேன் பவர் 1. ஓகேவா? இன்னொன்னு மணி. மணி பவர். மேன் பவர், மணி பவர். இந்த 2 பவரையும் சரியா யூஸ் பண்ணா மட்டும் தான் அந்த திட்டம் வந்து நம்மளுக்கு சக்சஸ் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இத தான் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் பிரதமராக பணியாற்றிய காலத்தில் ஐஐடி இந்திய தொழில்நுட்ப கழகமும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொடங்கப்பட்டன. ஓகேவா? ஸோ இவர் பிரதமரா இருந்த காலத்துலலாம் ஐஐடியையும், அது போக இந்திய தொழில்நுட்ப கழகமும், ஆராய்ச்சி நிறுவனங்களையும் வந்து தொடங்கியிருக்காரு. ஓகேவா? ஜனநாயக சமதர்மம். சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு ஆகும். சரியா? இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினார். ஆனால் நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் ஆகும். சரியா? ஜனநாயக சமதர்மம். மக்களாட்சி. மக்கள் தான் இங்க எல்லாமே. ஜனநாயகம் மக்களினுடைய இதுதான் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியா அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மிகப்பெரிய வந்து ஒரு கனவாகவும், ஒரு ஆசையாகவும் வந்து இருந்திருக்கு. சரியா? அடுத்து பி.ஆர். அம்பேத்கர். ஆல்ரெடி இவர பத்தி நம்ம நெறையா பார்த்துட்டோம். ஸோ இதில வந்து இம்பார்ட்டன்ட்டா சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் யாரு அப்படின்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். இவருடைய பீரியட் வந்து 1891ல இருந்து 1956 வரைக்கும். ஓகேவா? பழங்கால இந்திய வர்த்தகம். அதாவது 1915ஆம் ஆண்டில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இவரு ஒரு சில கட்டுரைகள் எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதுல வந்து மெயினா அந்த கட்டுரைகள் தான். டக்கு 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 டக்குன்னு பாயிண்ட்ட போட்டு நோட் பண்ணிக்கோங்க. பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை. இது எப்பன்னா 1915ஆம் ஆண்டுல வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்துல வந்து இவரு முதுகலை பட்டம் வந்து படிப்பாரு. சரியா? அதுக்கான ஆய்வு கட்டுரையா வந்து அந்த கட்டுரைய வந்து சப்மிட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லி முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிச்சிருப்பாரு அந்த கட்டுரைய. சரியா? அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஓர் ஆய்வு அப்படிங்கிற கட்டுரையை வந்து வெளியிட்டிருப்பாரு. சரியா? அதுக்கப்புறம் 1921ல் ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் எனும் ஆய்வுக் கட்டுரை எம்எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் எனும் ஆய்வுக் கட்டுரை. மாகாண நிதி பரவலாக்கல். ஓகேவா? ஸோ அடுத்து மேலும் 1923ல் ரூபாயின் பிரச்சனைகள், இது வந்து முக்கியமானதுங்க, எனும் ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொண்ட லண்டன் பொருளாதார பள்ளி, எங்க? லண்டன் பொருளாதார பள்ளி வந்து இவருக்கு டிஎஸ்சி பட்டம் வந்து வழங்கியிருக்கு. டிஎஸ்சினா எம்எஸ்சி, பிஎஸ்சி அந்த மாரி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது. இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கர் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த நூல் தாங்க. இங்க சொல்லியிருக்கிற அதே நூல் தான். ஓகேவா? ஸோ இங்க எத வந்து லண்டன்ல வந்து ஏத்துக்கிட்டாங்களோ, ஸோ அத தான் வந்து நம்மளுடைய இந்திய ரிசர்வ் வங்கியும் ஏத்துக்கிட்டு, அதனுடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்ம கருத்தாக்கமே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிதி பொருளாதாரம் தேவையில்ல. வேளாண்மை பொருளாதாரம். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார். குறைந்த நில உடைமைனா
நிலங்கள் வந்து கொஞ்சம் பேர்கிட்ட அதிகமான நிலங்கள் இருக்கு. சரியா? ஆனா நெறைய பேர்கிட்ட கம்மியான நிலங்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இந்த ஒரு பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதே விஷயத்த ஆடம் ஸ்மித்தும் அதாவது வந்து இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வைங்களேன். அது வந்து வெறும் ஒரு 10 பேர்கிட்ட இருக்கு. சரியா? அதுவே 1 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது ஒரு 1000 பேர்கிட்ட இருக்கு. புரியுதா? ஸோ அப்ப இந்த ஒரு ஏற்றத்தாழ்வ வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதே தான் வந்து ஆடம் ஸ்மித்தும் வந்து சொல்லியிருப்பாரு. எங்கன்னா நாடுகளின் செல்வத்தைப் போல் அப்படிங்கிற ஒரு புக்ல நில உடைமை ஒருங்கிணைப்பு, அதுக்கப்புறம் நில உடைமை விரிவாக்கம் இவற்றிற்கிடையான வேறுபாட்டை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஆடம் ஸ்மித் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவரெல்லாம் ஒரு இடத்துல தான் வருவாரு. சரியா? ஸோ அதனால வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சமூக நிதி பொருளாதாரம் அப்படின்னா, சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பினார். சரியா? சமூக முன்னேற்றத்திற்கு வந்து சாதி தாங்க நம்மளுடைய மிகப்பெரிய தடை அப்படின்னு வந்து யார் நம்புறா? அம்பேத்கர் வந்து நம்பியிருக்காரு. ஓகேவா? சமதர்ம பொருளாதாரம். அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். சரியா? சமதர்மவாதி. எல்லாருமே சமம். சரியா? சமூக நீதி தான் இங்க உண்மையான நீதி. அத வந்து முழுமையா நம்பினவரு, அதுக்கான பாதுகாவலரா இருந்தவர் யாருன்னா அம்பேத்கர் தான். இதுதான் திரும்ப திரும்ப வரக்கூடிய பாயிண்ட். ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் எழுதாம, முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் எழுதாம, நல்லா புக்க ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேவையானத எழுதுங்க. ஓகேவா? அடுத்து, முக்கியமான தொழில்களையும் நாட்டு உடைமை ஆக்க வேண்டும் என்றும், நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஓகேவா? முக்கியமான தொழில்கள். சரியா? முக்கியமான பெரிய பெரிய தொழில்கள். டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே, ஏர்லைன்ஸு. ஸோ இந்த மாரி பெரிய பெரிய தொழில்கள். ஸோ இந்த மாரி நெறையா இருக்கு. இன்னும் நெறையா இருக்கு. நான் டக்குன்னு வந்தத சொல்றேன். ஸோ இந்த மாரி தொழில்கள் தான் அரசு தான் வந்து முன்னெடுத்து நடத்தணும். சரியா? நெறைய நிலங்கள வந்து அரசு வந்து நிர்வகிக்கணும். நிர்வகிச்சு, அதுல வந்து கூட்டு வேளாண்மை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அடுத்து வந்து அரசு காப்பீடு. இன்சூரன்ஸ் மாதிரி. அரசே வந்து காப்பீடு வணிகம் வந்து செய்யணும். அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக வந்து காப்பீட்டு வசதி வந்து அளிக்கப்பட வேணும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இது இத படிச்சு பாருங்களேன். அம்பேத்கர் மிக சிறந்த பொருளியல் அறிஞர். கரெக்ட்டா? மிக சிறந்த பொருளியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் தான் என்பதில் ஐயமில்லை. ஆனா, சட்டம், அரசியலில் அவரது அளப்பரிய பங்களிப்புகள் அவருடைய பொருளாதார பங்களிப்பை குறைத்து காட்டிவிட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அம்பேத்கர் வந்து மிக மிக சிறந்த ஒரு பொருளியல் அறிஞருங்க. ஆனா, இந்த சட்டம் இயற்றுறது நம்ம போன வாட்டியே பார்த்திருப்போம். அரசியலமைப்பு சட்டத்துக்கெல்லாம் வந்து அவர் தான் வரைவு குழுவோடைய தலைவராவே இருந்திருப்பாரு. ஸோ, இந்த மாரி சட்டம் இயற்றுறது, அதுக்கப்புறம் இந்த அரசியல் சம்மந்தமா ஈடுபட்டது. இந்த மாரியான விஷயங்கள்ல அவர் பொருளியல் பங்களிப்பே நம்மளுக்கு குடுக்கல. அவர் வந்து எக்கனாமிக் ரீதியா வந்து நமக்கு பெரிய சப்போர்ட் வந்து பண்ணல. ஸோ, அப்படி பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நம்மளோட இந்தியா வந்து இன்னும் மிகப்பெரிய அளவுல வந்து உயர்ந்திருக்கும். ஸோ, அதான உண்ம. ஏன்னா பொருளியல் அறிஞர் வந்து அவர் மிகப்பெரிய வந்து ஒரு பொருளியல் அறிஞர். அவருடைய பங்களிப்பு வந்து நம்மளுக்கு கம்மியா தான் வந்து கிடைச்சுச்சு. ஏன்னா, அவர் 1956லயே வந்து இறந்துட்டாரு. சரியா? நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்மளுக்கு எப்ப ஏத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1950ல தான். சரியா? அதுக்கப்புறம் 1956லயே வந்து அவர் இறந்துடுறாரு. அடுத்த ஒரு 6 இயர்ஸ் பீரியட்லயே வந்து அவர் இறந்துடுறாரு. ஸோ இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்றது? இன்னும் ஒரு 30, 40 வருஷம் இருந்து, நம்மளுக்கு எக்கனாமிக் சம்மந்தமா, பொருளாதாரம் சம்மந்தமா ஏதோ ஒரு துறையில அவர் வந்து அமைச்சராவோ, ஸோ அந்த மாரி இருந்திருந்தாரு அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் நல்லா டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜே.சி. குமரப்பா ஒரு முக்கியமானவருங்க. ஜோசப் செல்லத்துரை குமரப்பா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 1892ஆம் ஆண்டில் ஜனவரி 4ஆம் நாள் பிறந்தார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தையே அவர் உருவாக்கினார். காந்திய பொருளாதாரம் தாங்க இவரும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது குமரப்பா இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றிக் கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றினார். ஓகேவா? யங் இந்தியாலயும் வேலை பார்த்திருக்காரு. இதுலயும் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935ஆம் ஆண்டில் தோற்றுவித்தார். இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் போது ஓராண்டிற்கும் மேல் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த இயக்கத்துல இவரும் வந்து இருந்திருக்காரு. அடுத்து நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்தவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதியுள்ளார். சரியா? சிறையில இருந்தபோது, வெளியில இல்ல, சிறையில இருக்கும்போதே நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள்,
கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்லி 3 புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா அவர்கள். வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திரா குஹா அப்படிங்கிறவர் இவரை பச்சை காந்தி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க. பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்திருப்பார். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கேட்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பச்சை காந்தி யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஜே.சி. குமாரப்பா. அடுத்து வி.கே.ஆர்.வி. ராவ். பி.ஆர். பிராமனந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னும் இந்தியாவில் தலைசிறந்த பொருளியல் அறிஞர்களாக டி.ஆர். காட்கில், சி.என். வக்கீல், அதுக்கப்புறம் வி.கே.ஆர்.வி. ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். சரியா? இந்தியாவின் தலைசிறந்த பொருளியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி.கே.ஆர்.வி. ராவ் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து கின்ஸ் அவர்களுடைய மாணவரா இருந்திருப்பாரு. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் தெரியுமா? முன்னாடியே வந்து கீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவரை பார்த்திருப்போம். கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கீன்ஸ் அப்படிங்கிறவரை பார்த்திருப்போம். அவருடைய மாணவர் இவரு. சரியா? அதுல H.W. சிங்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவார்னா, கின்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக வி.கே.ஆர்.வி. ராவ் அவர்களை கருதுகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிறந்த மாணவர். முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வுக் கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. வேலைவாய்ப்பு துறையில முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பன்னாட்டு உணவு உதவி. உலக வறுமையை ஒழிப்பதில் ராவ் சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தது மட்டுமல்லாது, உணவுப் பொருட்களை பன்னாட்டு அளவில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும், தேர்ச்சி பெற்ற பன்னாட்டு சாதனங்களில் பங்களிப்பு கருத்தையும் முன்வைத்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது உலக வறுமையை வந்து ஒழிக்கிறதுக்கு ராவ் வந்து நிறைய கொள்கைகளை வந்து வகுத்து கொடுத்துருக்காருங்க. சரியா? நிறைய கொள்கைகள் வந்து இவர் திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்களை வந்து எப்படி நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து பரிமாறுறது. சரியா? அது போக அந்த சாதனங்கள், அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது? அதோடைய பங்களிப்புகள் வந்து நம்மளுக்கு என்னென்ன? அப்படிங்கிறத பத்தியும் இவருடைய கருத்துக்கள வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்தது ராவின் பார்வையில் தொழில்மயமாதல். ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? அப்படிங்கிற ஒரு புத்தகம் என்ற சிறு புத்தகத்தில் இந்தியாவில் தனிமனிதர் வருமானம் குறைவிற்கும், தனிமனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குகிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? எந்த புக்கு? ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? அப்படிங்கிற புத்தகம் 1932ஆம் ஆண்டுல வந்து வந்திருக்கு. ஓகேவா? அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது முதலீடு, வருமானம் பெருக்கி. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு அப்படின்னு 1952ல ராவ் அவர்கள் இயற்றிய புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் அவரின் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு ஆகும். ஓகேவா? பேரியல் பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து யார் குடுத்திருக்காரு? ராவ் குடுத்திருக்காரு. எது மூலமா அப்படின்னா, முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் பெருக்கி ஆகியவற்றிற்கான இடையேயான தொடர்பு அப்படின்னு சொல்லி 1952ல வந்த புத்தகத்துல ஓகேவா? ஜே.என். கிம்ஸின் அடிகளை வந்து பின்பற்றியிருக்காரு. ஏன்னா, இவர் ஜே.எம். கின்ஸினுடைய மாணவர் தானே. ஸோ அதனால வந்து இவரு ஜே.எம். கின்ஸினுடைய அடிகளை வந்து பின்பற்றியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நிறுவன கட்டமைப்பாளர். டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லி. அடுத்து பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரு. சரியா? தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது அமர்த்திய குமார் சென். ஓகேவா? இவரும் வந்து முக்கியமானவர் தாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நோபல் குழு சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமை பஞ்சங்களும் பற்றிய ஆய்வு, உரிமங்கள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து 1998 ஆகியவற்றை குறிப்பிட்டு தான் வந்து இவருக்கு நோபல் பரிசு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வறுமையும் பஞ்சமும், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் ஒரு கட்டுரை 1981ல வந்து வெளிய வந்திருக்கு. அது வந்து சிறப்பாக இருக்கிறது. சரியா? வறுமை மற்றும் பஞ்சத்த பத்தி சிறப்பான ஒரு விஷயத்த வந்து கூறியிருக்காரு. ஓகேவா? அவருடைய புத்தகத்தில் பல்வேறு பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செய்து, அவற்றின் உண்மையான காரணங்கள வந்து எடுத்து காட்டியிருக்காரு. எந்த புத்தகத்துல? உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் ஒரு கட்டுரை அப்படிங்கிற புத்தகத்துல. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, மித்தெல்லாம் கொஞ்சம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க இப்ப மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நீங்க படிக்கும்போது, இது எல்லாத்தையும் வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் நான் என்ன சார் நீங்க நோட் பண்ணது மட்டும் தானான்னா, நோட் பண்ணது மட்டும் நீங்க படிச்சா போதும். சரியா? மத்த எல்லாத்தையும் ஜென்ரலா ஒரு ரீட் மாரி வச்சுக்கோங்க. சரியா? சும்மா இப்ப படிக்கும்போது ரீட் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கிறது, ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து நீங்க தனியா எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது உரிமைகள். ஊட்டச்சத்து உணவு, மருத்துவம், உடல்நல பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, பஞ்சத்தின் போது வழங்கப்படும் உணவு ஆகியவை நமது உரிமைகளாக மாற வேண்டும் என்று சென் கருதினார். அடுத்தது தொழில்நுட்ப தெரிவு.
ஓகேவா? மூலதன தெரிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதில் கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் சென் குறிப்பிடுகிறார். ஓகேவா? தொழில்நுட்ப தெரிவு என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென். அமித்யாட் சென். அடுத்து அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் காலங்களில் பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டியவர்களாக கருதுகிறார். ஓகேவா? ஸோ அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, உரிமைகள் வழங்கப்பட அதிகார உரிமைகள் கொண்டவர்களாக பார்க்க வேண்டும். அதாவது அதிகாரம் வழங்குதல், கல்வி, உடல்நலம், ஊட்டச்சத்து, பாலின சமநிலை, துன்பம் நேரும் காலங்களில் பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்பட வேண்டியவர்களாக கருதுகிறார். சரியா? இது எல்லாமே வந்து பொதுவா வந்து மக்களுக்கு போகணும். ஸோ இது எல்லாமே வந்து பொருளாதாரத்துக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ஒண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இந்த லெசனும் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ நான் மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.